மெய்யழகன் படத்துலேருந்து ப்ரீமியம் ஷோ படம் பார்த்தாச்சு. அதை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டாண்டா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. மெய்யழகன் படம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் அவங்க தான் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. அரவிந்த் சாமி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கார்த்தி அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்டவர் இருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக அரவிந்த் சாமி தஞ்சாவூர் இதில் வந்து வாழ்ந்துட்டு வருவார். ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால அவர் வந்து ஊரை காலி பண்ணி போயிடுறாருன்னு சொன்னாங்க வெளியூருக்கு. அங்கே போனதுக்கப்புறம் திரும்ப அந்த ஊருக்கு சிஸ்டர் கல்யாணத்துக்காக வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அவர் திரும்ப அந்த ஊருக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அந்த செட்டப் ஆகி உட்காந்தாரா அப்படின்னு தான் இந்த ஸ்டோரினே சொல்லாங்க. ஆனால் எனக்கு மெய்யழகன் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லாங்க. யூ சர்டிஃபிகேட் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸையும் கொண்டு வர மாதிரியே சர்டிஃபிகேட் வந்துன்னா படமும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னே சொல்லாங்க. அதே மாதிரி நான் இவங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அது பீரை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பானை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுருப்பாங்கன்னே சொல்லாங்க. அந்த சீன்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம பிரேம்குமார் அவங்க எடுத்ததெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. முக்கியமாக இந்த படத்தோட ஹைலைட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம அரவிந்த் சாமி அவங்க அப்படின்னு சொல்லாங்க. அரவிந்த் சாமியோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். கார்த்திக் கூட வந்து அந்த இதில் சிஸ்டர் கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் மண்டபத்தில் நடக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த மண்டபத்துக்குள்ளே நடக்கிற சாப்பிட்ற காமெடியாக இருக்கட்டும், நம்ம இன்னொருத்தர் நம்ம கார்த்தியோட அப்பாவாக வந்து அங்கே வந்து நம்ம அரவிந்த் சாமிக்கு இருமல் வரும்போது தலையை தட்டி கொடுக்குற சீனாக இருக்கட்டும், ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்திங்கன்னா தத்துவமாக எடுத்திருக்கானே சொல்லாங்க. நிறைய இடத்துல சிரிக்க வைக்குது. ஃபஸ்ட்டு 35 நிமிஷமும் அரவிந்த் சாமியோட இதுதான் வரும் ரோலு. 35 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியோட என்ட்ரியே கொடுப்பாங்கன்னே சொல்லாங்க. ஆனால் கார்த்தியோட என்ட்ரி வரும்போது தேட்டரில் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அரவிந்த் சாமியோட என்ட்ரி வரும்போது நல்லா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஸ்ரீதிவ்யா கிட்டே போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு யார் ஃபஸ்ட்டு இது பண்ணுவா அப்படின்னு சொல்லி 2 பேர் போட்டி போட்டு நான் சொல்கிறேன் நீ சொல்கிறேன்னு நம்ம சின்ன வயசில் விளையாடுத்தரமாக பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சது. ஸ்ரீதிவ்யா 2 சீனில் மட்டும் வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா டீசெண்டான ஃபஸ்ட் ஹாஃப்னே சொல்லாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலே உட்கார்றதுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுது. அது வரைக்கும் கொஞ்சம் லேகாக தான் இருக்குன்னு சொல்லாங்க. அந்த லேக் மீன்ஸ் அந்த பேஸ்ட்டு அந்த மியூசிக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி அப்படி இருக்குது. பிரேம்குமார் அவங்க நல்லா யோசிச்சு எடுத்திருக்காங்க. படம் 3 மணி நேரம் போனதே தெரியலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே கண்டிப்பாக கொண்டு வந்துடும். நான் சொன்ன ஸ்டோரி லைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி 30 நிமிஷம்லாம் கண் கலங்க வச்சுட்டாங்கன்னே சொல்லாங்க. அதேமாதிரி மண்டபத்தில் ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு போவாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி விஷயம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். அந்த கண் கலங்குற விஷயத்தை வந்து டேரெக்டாக நம்ம டேரக்டர் அவங்க சொல்லியிருக்கானே சொல்லாங்க. நம்மளே கண்கலங்க வைக்குது. அந்த இடத்துலையும் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லேயும் ஒரு இடத்துல கண்கலங்க வைக்கும். அவர் வந்து அரவிந்த் சாமி கார்த்திகிட்ட சொல்லிட்டு போவாங்க ஊருக்கு. அந்த இடத்துல கண்கலங்க வைக்கும். நிறையா சீன்ஸ் சொன்னால் சொல்லிட்டே போகலாம். மெய்யழகன் படம் எனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் மூவியாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லாங்க. ஆனால் இந்த படம் பார்க்க ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் புரியும். படம் புரிஞ்சோடனே நீங்கள் எல்லா ஃபேமிலியோட போய் கண்டிப்பாக தேட்டரில் போய் உட்காந்து பார்ப்பீங்க. அது கேரண்டியாக நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4 ஸ்டார் கொடுப்பேன்னே சொல்லாங்க. 4.4 ஸ்டார் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த படம் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. பிரேம்குமார் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு எஸ் பை விவர்ஸ்.